கிமு 44ல ரோம் நாட்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர் அப்படின்னா ஜூலியஸ் சீசர் வந்து சொல்லுவாங்க. இவர் கொலை செய்யப்பட்ட இடமா சொல்லப்படுற லார்ஜோ டி டோரே அர்ஜென்டினா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடம் இப்போ பூனைகள் வாழ்ற ஒரு சரணாலயமா மாறி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பளிங்கு தூண்களும் அதே சமயம் கட்டிடங்களும் கொண்ட இந்த இடத்த அந்த கவர்மெண்ட் வந்து அவங்க நாட்டோட சொத்து மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து இப்படி நூத்துக்கணக்கான பூனைகளை இவங்க இப்படி உலா விடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ரோம் நாட்டில் வந்து ஒரு வினோதமான ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பூனை வந்து ஒரு இடத்துல பிறக்குது அப்படின்னா அந்த பூனை வந்து அதே இடத்த வளர்றதுக்கான முழு உரிமையும் அந்த பூனைக்கு வந்து இருக்கு அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து அவங்க ஏற்றி வச்சிருக்காங்க. இதனாலதான் அந்த இடத்துல வாழ்ற எந்த பூனையும் வந்து அவங்க அகற்றாம அதை வந்து ஒரு சாங்சுரி மாதிரியே மாத்தி வச்சிருக்காங்க. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, வாலண்டியர்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல வாழ்ற பூனைகளுக்கு எல்லாம் டெய்லி சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ரோம்ல பூனைகளுக்காக சட்டங்கள்லாம் ஏற்றி அந்த பூனைகள் வந்து பாதுகாக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஆனா இப்படி நூத்துக்கணக்கான பூனைகளை வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துல வந்து வாழ விடுறதுனால அந்த இடம் வந்து சேதாரம் அடையாதா? இதை பத்தின உங்களோட ஐடியாஸை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.